ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த இயல்புகளும் அவரிடத்தில் என்னாலே பார்க்க முடியவில்லை. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். கோவை கம்பன் என்று பேசப்பட்ட கருத்திருமன் வன்மருங்குள் வாழறக்கர் நெருக்க அங்கிருந்தார். கண்மருங்கு எழுந்து என்னும் ஓர் துளிவரக்கானா நன்மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை மென்மருங்குள் போல் வேரோள் அங்கும் மெலிந்தாள் என்று ஒரு பாட்டை சொல்லி 3 மணி நேரம் விரிவுரை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அன்றைக்கு சபை ஒரு இலக்கிய மன்றமாகவே திகழ்ந்தது. அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கருத்திருமன், கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கு பாடுபட்ட மார்ஷல் நேசமணிக்கு வானமும் சிறகுமாக இருந்த பொன்னப்ப நாடார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது நீல வானத்தை நெற்றி பொட்டாக்குகிற ஆற்றல் பெற்ற அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆகவே எதிர்க்கட்சி தலைவருக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் திமுக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினை எல்லா மட்டத்திலும் முன்னிறுத்துவதற்காக இன்றைக்கு அவரை கொண்டு போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள். 1986 ஆத்தூரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளையாக ஒன்றிய பெருந்தலைவராக முடிசூட்டப்பட்ட பெரியசாமி 1989 ஆத்தூர் தொகுதியில் நின்று வென்று இன்றைக்கும் அந்த களத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற மக்கள் செல்வாக்கு மிகுந்த பெரியசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்க வேண்டும். திமுக அவரை ஜனநாயகம் இருக்குமானார். இல்ல, இது அவங்க கட்சியினோட முடிவு. அவங்க கட்சியில் இருக்கிற மற்ற எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க. அதை நம்ம விமர்சனம் பண்றதுனால இங்க என்ன ஆக போகுது? ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அப்படி ஒன்றும் எதிர்ப்பாங்க இல்லையே திமுக தரப்புல இருந்து. முடியாது. ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக போதும் அமைச்சராக போதும் எந்த எதிர்ப்பும் இல்லையே. எதிர்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பூகம்ப அதிர்வு அங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அது இருக்கட்டும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சட்டமன்றத்துல அவர் என்ன அவருடைய பேச்சு நேற்று எதிர்க்கட்சி தலைவரா என்ன விமர்சனத்துக்குள்ளானது? எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசி முடிப்பது வரைக்கும் இவருக்கு என்ன அதற்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? நேற்று அவர் பேசும்போது அத்தனை அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணாங்கிறத பார்க்க முடிஞ்சதுல்ல? இல்ல முதல்வர் பேசுகிறார். பேசி இன்னொரு 10 நிமிடத்தில் அவர் முடிக்க போறார். அது வரைக்கும் இருக்க வேண்டிய ஏன் எழுந்திருக்க வேண்டும்? ஆகவே காத்திருப்பதற்கு அவர் மறுக்கிறார் என்றால் சபை நடவடிக்கைகளை ஊனப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமிட்ட நோக்கம். ஊனப்படுத்த முடியாது. திமுக இன்றைக்கு அந்த பாத்திரத்தை வகிப்பதற்கு தகுதியற்ற கட்சியாக ஆகிவிட்டது. அது போக போக உங்களுக்கு புரியும்.